ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ராஜி விலாக்ஸ் யூஏஇ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல சூப்பர் டேஸ்டியான கருப்புளுந்து கருப்பட்டி வடை தாங்க பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்தும் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்தும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து நல்ல ஒரு 3 முறை வாஷ் பண்ணி ஒரு 1 hour அளவுக்கு நம்ம இதை ஊற வச்சிடலாம். நம்ம என்ன தான் பசங்களுக்கு கருப்பு உளுந்தில் உருண்டை, கருப்பு உளுந்து கஞ்சி, கருப்பு உளுந்து சாதம்னு செஞ்சு கொடுத்தாலும் பசங்களுக்கு இந்த கருப்பு உளுந்தில் வடை செஞ்சு கொடுத்தாலே அது ஒரு தனி பிரியந்தாங்க. அதுவும் இனிப்பு வடைன்னா இன்னும் சொல்லவே வேணாம். என் பசங்களுக்கு இந்த கருப்பு உளுந்தில் கருப்பட்டி வடைனா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இப்போ 1 hour ஆயிடுச்சுங்க. நம்ம வந்துட்டு இதை எடுத்து பார்த்தா நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதை கிரைண்டரில் போட்டுக்கலாம். இதை நம்ம வந்துட்டு மிக்சிலையும் சேர்த்து செய்யலாம். மிக்சியில் செய்கிறப்ப நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு செய்கிறப்ப இந்த மாவுக்கு சூடு ஏறாமல் இருக்கும். நான் வந்து இதை கிரைண்டர்லேயே சேர்த்து செஞ்சுக்கிறேன். கிரைண்டரில் போடுறப்ப இன்னும் நல்லா பொங்கி உப்பி நல்லா வரும். நான் வந்து இது கூட ஐஸ் க்யூப் வந்து சேர்த்து தான் அரைக்க போகிறேன். தண்ணி எதுவும் சேர்க்கலை. இது கூட நான் ஐஸ் க்யூப் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போது நான் இது கூட ஒரு முழு வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இது கூட ஒரு 1/2 கப்புக்கும் கூட பனை வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதுவே நம்ம சர்க்கரை சேர்த்து செய்கிறதா இருந்தால் 1/2 கப் அளவுக்கே கரெக்டாக இருக்கும். இது பனை வெல்லமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கூட சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு 4-5 இடித்த ஏலக்காயும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்களா நல்லா மாவு பொங்கி உப்பி வந்துடுச்சு. எனக்கு நான் எடுக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் வானலியில் எண்ணெய் சேர்த்து ஒரு பக்கம் வந்து அது சூடேற விட்டுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இதுக்கு அனல் அதிகமாகவும் வைக்கக்கூடாது, கம்மியாகவும் வைக்கக்கூடாது. அனல் அதிகமாக வச்சோன்னா இனிப்பு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அனல் கம்மியாக வச்சோன்னா எண்ணெய் நிறைய குடிச்சிரும். அதனால நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி எடுத்தால் தான் இந்த வடை வந்துட்டு ரொம்ப நல்லா வரும். இதில் நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா போண்டா மாதிரியாவது போட்டு எடுத்துக்கோங்க. கையை தண்ணியில் நனைச்சி அதுக்கப்புறம் வந்துட்டு உளுந்து மாவை எடுத்து நல்லா உருட்டி நல்லா நம்மளோட கட்டை விரலால் ஒரு ஹோல் போட்டோன்னா கரெக்டாக வந்துட்டு நமக்கு ரவுண்டாக கிடச்சிரும். நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக வந்துட்டு இதை ஃபுல்லாகவே பொரித்து எடுக்கணும். அனல் அதிகமாகவும் வைக்கக்கூடாது, கம்மியாகவும் வைக்கக்கூடாது. பார்த்திங்களா நல்லா உப்பி அழகாக வந்திருக்கு. அதுக்குள்ளே என் பசங்க 2 வடையை சாப்பிட்டுட்டாங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து போட்டு எடுக்கிறேன். இந்த கருப்பு உளுந்து வடை வந்துட்டு உங்கள் கையில் வந்துட்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த தோல் எடுக்காத உளுந்தில் செஞ்சு கொடுங்க. இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நல்ல அயன், கால்சியம் ரிச் இது. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் தோல் எடுக்காத இந்த உளுந்தில் வந்து பசங்களுக்கு செஞ்சு பழகி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நல்ல போன் ஸ்ட்ரென்த்தும் மசில் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். பசங்களுக்கு இந்த வடை சாப்பிட்றப்ப அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஃபில்லிங்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த வடை சாப்பிட்றப்ப. நான் இதோட அளவுகள் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிளியராக கொடுக்குறேன். நீங்களும் இதை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது எப்போவுமே முழுசாக கருப்புளுந்தில் மட்டும்தான் செய்வேன். என்கிட்ட கருப்புளுந்து வந்து இன்றைக்கி தீந்துடுச்சு, அவ்வளோதான் இருந்தது. அதனால நான் இது கூட கொஞ்சம் வெள்ளை உளுந்து சேர்த்துருந்தேன். யூஸ்வலாக இதை வெறும் கருப்புளுந்தில் செய்கிறதுக்கும் இது கூட இன்றைக்கி கொஞ்சம் வெள்ளை உளுந்து சேர்த்து செஞ்சதுக்கும் அது உப்பி வந்ததில் நல்லாவே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இது கூட கொஞ்சம் துருவன தேங்காயும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் வடையை நம்ம போட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நல்ல புது வீடியோஸ், சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். பாய் பாய், see you in next video. Thanks for watching everyone.